Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. என் பேர் தனபாக்கியம். நான் வேளாண்டிப்பாளையத்தில் தான் குடியிருக்கேன். அங்கேருந்து நான் வாரத்தில் 2 நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வருவேன். அப்புறம் இப்போ வெள்ளிக்கிழமை என் குழந்தைக்கு தடுப்பூசி போடணுன்னு சொல்லி என் குழந்த பிறந்து 40 நாள் தான் ஆச்சு. 40 நாளில் ஊசி போடணும், நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நர்ஸ் கூப்பிட்டப்ப, நான் இந்த வாரம் போடல மேம், அடுத்த வாரம் போட்டுக்கிறேன், இப்பொழுதுக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லைப்பா போடணும்னு சொன்னாங்க. சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு நாங்கள் வெள்ளிக்கிழமை தான் ஊசி போடுறதுக்கு போனோம். போனப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வாயில் ஒரு போலியோ சொட்டு மருந்து ஊற்றுனாங்க. அது கூட லூஸ் மோஷன் போகாமல் இருக்கிறதுக்குப்பா இந்த மருந்து அப்படின்னு சொல்லி வாயில் இன்னொரு மருந்து இன்ஜெக்ஷன் மூலிமா போட்டாங்க. போட்டதுக்கப்புறமா திருப்பி பிடிச்சிக்கப்பா, இந்த கையில் 2 கையிலையும் 2 கால்லையும் ஊசி போடணும், மொத்தம் 4 ஊசி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 4 ஊசி எதுக்கு மேம்? இப்போ போடணும்ப்பா அப்படின்ட்டாங்க. நான் சரி, குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம் நம்மளுக்கு, குழந்தை நல்லபடியாக வளரணும், எந்த இது பிரச்சனையும் இல்லாமல், தடுப்பூசி அதுக்காக தான் நம்ம போடுறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 4 ஊசி போட்டு அப்புறம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. நான் வாங்கிக்கிட்டேன். தடுப்பூசி போட்டு கையெல்லாம் எதுவும் ஆகாது, 2 காலுமே வீங்கிரும். நீங்கள் சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்காதீங்க, ஐஸ் க்யூப் மட்டும் வச்சு ஒத்தரம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தரம் கொடுத்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக வலியில் கத்திக்கிட்டே இருந்தான், தூங்கவே இல்லை. ரொம்ப வலியில் எல்லா குழந்தையும் கத்துறது தானே அப்படின்னு நானும் விட்டு சனிக்கிழமை கொஞ்ச நாள் விளையாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நைட்டு 1 மணி வரைக்கும், நேற்று நைட்டு 1 மணி வரைக்கும் அவன் முழிச்சு தாங்க இருந்தான். 1 மணி வரைக்கும், நைட்டு 1 மணி வரைக்கும் தூங்கவும் இல்லை. கொஞ்ச நேரம் கையில் வச்சுருக்கவும் விளையாட, இப்படி அழுகவும் தூங்கவும் இப்படி தான் இருந்தான். அப்புறம் காலையில் நான் நைட்டு அப்புறம் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்க்கும் போது மூக்கெல்லாம் அவ்வளோ ரத்தம், மூக்குலேயும் வாயிலையும் ரத்தம் சுத்தமாக கை காலெலாம் அசைவே இல்லாமல் இருந்து விரைச்சிட்டேன். என்னால் எனக்கு தூக்குறது கஷ்டமாக. எங்கள் அம்மாவை போய் எழுப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, எங்கள் அம்மா என் தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரிக்கு போனதும் பல்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க. ஜிஹெச்சுக்கு போனோம். நாங்கள் ஜிஹெச்சுக்கு போய் காலையில் 6 மணிலேருந்து சுற்றிட்டே தாங்க இருக்கோம். ஆஸ்பத்திரிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாற்றி போயிட்டு வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்க, இதுதான் அவன் போட்டிருந்த சட்டையில் ஒரே ரத்தக்கரையோடு இருக்குது. நல்லா இருந்த குழந்தை நல்லா தான் இருந்தான். அவங்க வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஊசி போட்டு கொண்டுட்டாங்க சார். நீங்கள் தான் சார் நீதி வாங்கி தரணும். நாங்கள் ஊசி போடாமல் இருந்திருந்தா என் குழந்தைய நான் இந்நேரம் உயிரோடையே வச்சுருந்துருப்பேன், நல்லா இருந்திருக்கும். ஊசி போட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆணுச்சு. நர்ஸு நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன், நீ ஏதாவது ஒன்றுனா கூப்பிடுப்பா, சரிப்பா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் எதுவும் சொல்லலை, ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ரொம்பவுமே அலட்சியமாக இருக்காங்க சார். ஊசி சாதாரணமாகவே பிரசவத்துக்கு அந்த ஆஸ்பத்திரி போனப்போ அந்த நர்ஸ் ரொம்ப வெடுக்குன்னு பேசுவோம், வல்லுன்னு விழுவோம். ஆனால் அங்கே இப்படிலாம் பேசுவோம். அது காசு கூட கொடுத்தேன், ஏதாவது காசு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு, அதையும் வாங்கிக்கிச்சு. நைட்டு குழந்தை பிறந்தோடனே கேக்கெல்லாம் வாங்கிட்டு கொடுத்தோம், 500 ரூபாய்க்கு கேக் வாங்கிட்டு கொடுத்தோம். சந்தோஷமாக நல்லா கொடுத்தோம். இப்போ கூட ரொம்ப அலட்சியமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட மதிக்கலை. எங்களை கடைசியில் ஊசி போட்டு இந்த மாதிரி இவங்க ஊசி போட்டு ட்ரைனிங் பழகிறதுக்கு எங்கள் பச்சை குழந்தையாங்க சார் பலி ஆகணும். இவங்க ட்ரைனிங் எடுத்து பழகிறதுக்கு எங்கள் குழந்தையங்க சார் ஊசி போட்டு கொள்கிறாங்க. என் தங்கச்சி வரலைன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு வர சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, நீ ஊசி போட்டே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு ஊசி போட்டு இப்படி கொண்டுட்டாங்க சார். வாயிலையும் மூக்குலையும் ரத்தம் வர்றதை ஒரு தாய் பார்த்து எப்படி துடிச்சிருப்பாங்க சார். இந்த குழந்தை என் தம்பியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அழுதுட்டுருக்குங்க சார். நாங்கள்